welcome to my channel. So இந்த வீடியோல நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்க்க போறோம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஆப்ரேட்டர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ 7 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம பைத்தானில் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதில் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னா பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே நமக்கு அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் பார்க்கும்பொழுது நமக்கு 7 ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடிஷன். ஸோ அதை வந்து நம்ம ப்ளஸ் சிம்பிளில் வந்து டினோட் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன், அதை வந்து நம்ம மைனஸ் சிம்பிள் போட்டு டினோட் பண்ணுவோம். மூணாவது மல்டிப்ளிகேஷன். இந்த மல்டிப்ளிகேஷன் நம்ம வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டு நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ டிவிஷன் சிம்பிளை வந்து நம்ம ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிறது டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். மாடுலஸ்க்கு வந்து நம்ம பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அண்ட் எக்ஸ்போனன்ட்க்கு நம்ம டபுள் ஸ்டார், அதாவது டபுள் ஆஸ்ட்ரிக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அடிஷன் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூவை வந்து ஆட் பண்ணும். சப்ட்ராக்ஷன் பார்க்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இந்த 4 ஃபங்க்ஷனும் வந்து நமக்கு ஃபெமிலியராக தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் இருக்கிற மூணுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பட் ரிலேட்டடானது தான். ஃப்ளோர் டிவிஷன், மாடுலஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னா நமக்கு வந்து கொஷன் மட்டும் கிடைக்கும். மாடுலஸ் வந்து நமக்கான ரிமைண்டரை கொடுக்கும். எக்ஸ்போனன்ட் வந்து பவர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த 3 ஃபங்க்ஷனும், ஃப்ளோர் டிவிஷன், மாடுலஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமாக பார்த்துடலாம். இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து a = 15 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதில் 15 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். b = 6 அப்படின்னு வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அடிஷன் ஆப்ரேட்டர். ஸோ அடிஷன் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் a + b. ஸோ a + b நம்ம ரன் பண்ணி பார்க்கும்பொழுது 2 வேல்யூவும் ஆட் ஆகிட்டு நமக்கு வந்து 21 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் a - b. ஓகேங்களா, இப்போ சப்ட்ராக்ஷன் பார்க்கும்பொழுது நம்ம ரன் பண்ணும்பொழுது சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது 9 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கிது. அடுத்து மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணலாம். a * b. ஸோ இது கொடுத்த உடனே நமக்கு வந்து 90 அப்படின்னு நமக்கு வந்து மல்டிப்ளிகேட் ஆகி அதனோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்தது வந்து நாம் டிவிஷன் பார்ப்போம். ஸோ a / b கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளோட் வேல்யூ, அதாவது பாயிண்ட் வச்சு இருக்கிற வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம வந்து டிவிஷன் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு கிடைச்ச ஆன்சர். ஸோ இதுவே எனக்கு வந்து வெறும் கோஷன் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோர் டிவிஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம்? 2 ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, டபுள் ஸ்லாஷ் b யூஸ் பண்ணும் பொழுது இப்போ நம்ம ஃப்ளோர் டிவிஷன் வந்து நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? இது வந்து டிவிஷன், இது வந்து ஃப்ளோர் டிவிஷன். நமக்கு வந்து 2 அப்படின்னு வந்து ஃப்ளோர் டிவிஷனுடைய வேல்யூ, அதாவது கொஷன் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. ரிமைண்டர் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். a - b. இது வந்து நமக்கு ரிமைண்டர் கொடுக்கும். ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அப்படின்னு ரிமைண்டர் கிடச்சிருக்கு. இது வந்து டிவிஷன் 2.5 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. இது ஃப்ளோர் டிவிஷன் வந்து நமக்கான கொஷன் கொடுத்துருக்கு. அடுத்தது இது வந்து நமக்கான ரிமைண்டர் கொடுத்துருக்கு. ஸோ கடைசியாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட். ஸோ எக்ஸ்போனன்ட் எப்படி இருக்குன்னா நம்ம பவர் ஃபங்க்ஷன். ஸோ பவர் ஃபங்க்ஷன்னா எப்படின்னா 2^3. ஸோ 2^3 நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்? ஸோ 2^3 2 × 2. ஸோ இதுதான் வந்து நம்ம 2^3ன்னு சொல்லுவோம். ஸோ 3 டைம் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ இதுக்கு அப்படி ஆன்சர் நமக்கு எப்படி கிடைக்கும்னா 8 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து 2^3 கொடுத்தோம் நமக்கு வந்து பவர் தான் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு 8 கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? அடிஷன் யூஸ் பண்ணோம். ஸோ 2 வேல்யூ a and b ஆட் பண்ணி நமக்கு 21 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிது. அடுத்தது சப்ட்ராக்ஷன். ஸோ a b அப்படிங்கிறத வந்து ரெண்டையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணி 9 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிது. அடுத்தது a மல்டிப்ளிகன் b. ஸோ a and b வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 90 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a / bக்கு வந்து நமக்கு 2.5 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது வந்து ஃப்ளோர் டிவிஷன் a/b. ஸோ ஃப்ளோர் டிவிஷன் வருது நமக்கு வந்து கொஷன் மட்டும் கொடுக்கும். மாடுலஸ் வந்து a - b வந்து நமக்கு வந்து ரிமைண்டரை கொடுக்கும்.
அடுத்து கடைசியாக நாம் வந்து எக்ஸ்போனண்ட். ஸோ எக்ஸ்போனண்ட் நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், 2^3 2 யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து 8 அப்படின்னு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து ரொம்பவே சிம்பிள். ஸோ எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து காமனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என்னோட வீடியோக்களை பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.